பள்ளியின் தாளாளர் நிறைவு பரிசு வழங்கி வரவேற்பார். தலைமை சிறப்பு விருந்தினர் டாக்டர் திரு டி. சதன் திருமலை குமார், MBBS MLA, வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி. ஜனாப் ஹாஜி AKM காஜா மைதீன், தலைவர் ஜமாலியா பள்ளிவாசல், செயலாளர் மாவட்ட வர்த்தக சங்கம். ஜனாப் டாக்டர் M. அப்துல் காதிர், MSc MPhil, PGD CA, PhD. அடுத்து திரு டாக்டர் P. கல்யாணி சுந்தரம், MA MSc B.Ed, தலைவர் விவேகானந்தா கல்வி குழுமம், வீரசிகாமணி. ஜனாப் ஹாஜி A. உமர் சையத் காதர், செயலாளர் ஜமாலியா பள்ளிவாசல், புளியங்குடி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள். பாட் அறக்கட்டளை, புளியங்குடி. ஜனாப் ஹாஜி A. ஷேக் காதர் மைதீன், MC, 16வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர், புளியங்குடி, செயலாளர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், புளியங்குடி நகரம். ஜனாப் R. அப்துல் காதர், MC, 13வது வார்டு நகரமன்ற உறுப்பினர், புளியங்குடி. ஜனாப் ஹாஜி M. முகைதீன் அப்துல் காதர், MC, 26வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர், புளியங்குடி. ஜனாப் ஹாஜி E. மை அப்துல் ரஹ்மான், XMC, நகர தலைவர், IUML. SDPI கட்சி வர்த்தக அணி செயலாளர். ஜாகிர் ஹுசைன், மதிமுக நகர செயலாளர். திரு ஆறுமுகம் P. தாளாளர், ஸ்ரீ கோமதி அம்பிகை நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி, வாசுதேவநல்லூர்.
திரு கே சங்கர நாராயணன், தாளாளர், குமுதா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி, ராயகிரி. Wisdom became powerful when shared. We are privileged to have with us our esteemed chief guest, Dr. P. Kalyani Sundaram, MA, MSc, B.Ed, the founder, Vivekananda Educational Trust, Veerasigamani. I invite him to enlighten us with their valuable words. இந்த சீரோடும் சிறப்போடும் புளியங்குடி மாநகரிலே வெல்டன் நர்சரி பிரைமரி பள்ளி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 15வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற மிகச்சிறந்த மருத்துவருமாகிய எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் டி சதன் திருமலைக்குமார் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். அடுத்தபடியாக மதுரை வக்போர்டு கல்லூரியினுடைய முதல்வர் அப்துல் காதிர் அவர்கள், என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய கல்லூரிக்கெலாம் வந்திருந்தார். விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் NSS ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருந்தாப்புல. ஒரு முக்கியமான அலுவல் காரணமாக வர இயலவில்லை. அவரை வணங்கி புளியங்குடி ஜமாத் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் PNM மௌலல் கௌமி அவர்களையும், மாவட்ட வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளரும் ஜமாலியா பள்ளிவாசலுடைய தலைவருமாகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் AKM காஜா மொய்தீன் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். அடுத்தபடியாக புளியங்குடி வெல்டன் பள்ளியினுடைய தாளாளர் ரபிக் ராஜா அவர்களை, இந்த அருமையான ஒரு கல்விக்கூடத்தை திறந்து கல்விக்கண் திறந்து கல்விக்காக சேவையாற்றி கொண்டிருக்கின்ற எனது அருமை நண்பரும் வெகு ஆர்வத்தோடு இந்த பள்ளியை மிகப்பெரிய பள்ளியாக, நர்சரி பள்ளியாக தொடங்கி நர்சரி பிரைமரி பள்ளியாக்கி இன்றைக்கி மெட்ரிகுலேஷன் பள்ளியாக உயர்த்தி வருங்காலங்களிலே மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாக உயர்த்த வேண்டும், ஏன் கல்லூரி கூட தொடங்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வார்கள் இஸ்லாத்தில். இறைவனுடைய நாட்டம் அவ்வாறு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கல்வி நிறுவனம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாகவும் வளர்ந்து கல்லூரியுமாக வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன், அவரை வணங்குகின்றேன். அடுத்தபடியாக உமர் சையது காதர் அவர்கள், ஷேக் காதர் மைதீன் அவர்கள், அப்துல் ரஹ்மான் அவர்கள், சையத் அலி பாதுஷா அவர்கள், அப்துல் ரஹ்மான் அவர்கள், மொஹிதீன் அப்துல் காதர் அவர்கள், பக்ருதீன் அலி அகமது அவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு துறையிலும் சிறப்பு கோலச்சுறாங்க. உதாரணமாக அமர்ந்திருக்கும் போது அருகில் சொன்னாங்க, இந்த புளியங்குடி மாநகரில் ஒரு அகாடமி நடத்தி கோச்சிங் இலவசமாக நடத்தி ஒரு வருஷத்துக்கு 20 பேர் 30 பேரை நாங்கள் பாட் அறக்கட்டளை அப்படிங்கிறது மூலமாக தேர்வு, அரசு பொதுத் தேர்வுக்கு, அந்த அரசு வேலைக்கு செல்லக்கூடிய TNPSC இது மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து அவங்கள வெற்றி பெற வைக்கிறோன்னு சொன்ன விஷயம் வந்து இமாலய சாதனை. ஏன்னு சொன்னால் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமும் கூட. நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்வதை விட என்ன செய்ய போகிறோம் என்பதற்கு வாய்ப்பு நல்கி கொண்டிருக்கின்ற அன்னார் அவர்களை, மொஹிதீன் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். எனது அருமை சகோதரர் வாசுதேவநல்லூரிலே கோமதி அம்பிகை நர்சரி பிரைமரி பள்ளி நடத்தி வருகின்ற தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தினுடைய தென்காசி மாவட்டத்தினுடைய செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆறுமுகம் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். அப்புறம் சங்கர் சார்னு செல்லமாக சொல்லுவாங்க, ராயகிரியில் குமுதா நர்சரி பிரைமரி பள்ளி சங்கர்நாராயணன் அவர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு அந்த பகுதியில் ராயகிரிக்கு போனான்னா அது குமுதா ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, எப்படி புளியங்குடியில் இந்த பகுதியில் வந்து வெல்டன் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அளவிற்கு
கல்வி சேவை ஆற்றி வருகின்ற அருமை நண்பர் சங்கர் நாராயணன் அவர்களை வணங்கி மகிழ்ந்து, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அருமையான நேரத்திலே இந்த பகுதியில் இருந்து வருகின்ற இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர் பெருந்தகைகளை எல்லாம் வணங்கி, இந்த பள்ளியினுடைய முதுகெலும்பாக திகழ்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகளை வணங்கி, நாளைய பாரதத்தில் மிகப்பெரிய பொறுப்பிற்கு வர இருக்கின்ற சாதிக்க துடித்துக் கொண்டிருக்கின்ற இருபால் மாணவ செல்வங்களை வணங்கி, வரையிருக்கின்ற பத்திரிகை துறை நண்பர்களிலிருந்து பொதுமக்கள் பெரியவர்கள் அனைவரையும் வழங்குகின்றேன். ஓரிரு நிமிடங்களிலே உரையை முடிக்க இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், எனக்கு பின்னதாக விழா பேருரையாற்ற தலைமை உரையாற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். மிக கைராசியான மருத்துவர், கைராசியான ஒரு அரசியல்வாதி. ஏனென்று சொன்னால், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சேர்ந்தமரம் அருகே வெள்ளாளங்குளத்திலே விவேகானந்தா கலை அறிவியல் கல்லூரியை அவர்கள் பொற்கரத்தால் விளக்கேற்றி தொடங்கி வைக்கப்பட்டு இன்று 3வது ஆண்டிலே வெற்றி நடை போடுகிறது. அதுபோன்று இந்த மேடையிலே நீங்கள் அலங்கரித்து அவரை வாழ்த்தும் பொழுது, இந்த பள்ளி 1000 மாணவர்களை கொண்டு மிகச்சிறந்த பள்ளியாகவும் பல்வேறு மாணவ செல்வங்களை பல்வேறு துறைகளிலே சாதிக்க இருக்கின்ற பள்ளியாகவும் மாறும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. இது பாடலும் உண்டு, பழமொழியும் உண்டு. இப்போ புதுமொழி பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் வெல்டன் பள்ளியினுடைய ஆசிரியை வளர்ப்பதில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு ஆசிரியை நம் குழந்தைகளின் 2ஆம் தாய். தாய்மார்கள் நம் குழந்தைகளின் முதல் ஆசிரியை. மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர், டீச்சர் இஸ் த செகண்ட் மதர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் குழந்தைகளை வாரி அணைத்து பள்ளியிலே வந்து சேர்க்கும் பொழுது அவர்களுடைய இடுப்பிலே தூக்கி வைத்து அந்த குழந்தைகளை சீராட்டி பாராட்டி அழுகையை நிப்பாட்டி அவருடைய மூக்கை சிந்தி தன்னுடைய இடுப்பிலே துடைத்து விட்டு அருமையான கல்வி பணி ஆற்றுகின்றார்களே, அந்த தாய்மார்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி அவர்களை சிறப்பு செய்கின்றேன். அடுத்தபடியாக பெற்றோர் பெருந்தகைகளே, ஆரிரோ பாட்டெல்லாம் மறந்து செல்போனிலே ஆரிரோ பாட்டை கேட்டு செல்போனை வைத்துக்கொண்டே உணவு ஊட்டக்கூடிய இந்த காலகட்டத்திலே தயவு செய்து பெற்றோர் பெருந்தகைகளே, உங்கள் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் 21 வயது வரும் வரை செல்போன்களை கொடுக்காதீர்கள். அதுவும் ஸ்மார்ட் போன்களை கொடுக்காதீர்கள். அது நிச்சயமாக நல்லதுக்கல்ல. வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப அந்த செல்போன்களிலே நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. எந்த அளவிற்கு நல்ல விஷயங்கள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு கெட்ட விஷயங்கள் இருக்கின்றன. பெரியவர்களால் மட்டும்தான் எது நல்லது எது கெட்டது என்று உணர்ந்து நல்லதை மட்டும் பயன்படுத்த முடியும். வளர்ந்து வருகின்ற இளம் பருவத்தில் இருக்கின்ற சிறு குழந்தைகள் அறியா பருவத்திலே தடம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக அன்பு பெற்றோர்களே, அன்பு தாய்மார்களே, உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, அவர்களுக்கு செல்போனுக்கு அடிமையாக்கி விடாதீர்கள். அதற்கு அடுத்தபடியாக உங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக பள்ளிக்கு வருகிறதா, பள்ளிக்கூடத்திலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் 5 நிமிட நேரமாவது உங்கள் குழந்தைகளோடு மாலையில் வீட்டிற்கு வந்தவன் அளாவளாவி கேட்டு சந்தோஷப்பட்டு அவர்களை வழிநடத்தும் போது அந்த குழந்தைகள் மிகப்பெரிய அளவிலே சாதனை படைக்கக்கூடியவர்களாக வளர்வார்கள் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. மேலும் சொல்கின்றேன், இந்த குழந்தை மகாவீரர் அக்பர், பெரிய பேரரசர், அவரை ஈண்டெடுத்த தாய் பாலூட்டி சீராட்டி வளர்க்கும் பொழுது வீரத்தை ஊட்டி வளர்த்தாள் என்று சொல்கின்றார்கள். அதுபோன்று இன்றைய தாய்மார்களை நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நல்ல பண்புகள், பழக்க வழக்கங்கள், உறவு முறைகள், ஒழுக்கம், நமது பண்பாடு இவற்றை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். நிறைய குழந்தைகளுக்கு உறவு முறையே தெரியல. ஸ்கூலு வீடு, ஸ்கூலு வீடு இப்படி இருக்காங்க. உறவினர்களோடு அளவலாவி நிச்சயமாக நம்முடைய உறவு முறைகளை சொல்லி நீங்கள் சிறிது நேரமாவது செலவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலே நாமெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம்.
ஆண்கள் எல்லாம் உழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பெண்களும் ஆண்களுக்கு இணையாக உழைப்பதற்கும் வீட்டிலே வேலை பார்ப்பதற்கும் குழந்தைகளை வளர்ப்பதற்கும் பணத்தை ஈட்டுவதற்கும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்கிறது என்பதை பார்க்க மறந்து விடுகின்றோம். ஒரே ஒரு வேண்டுகோளை விடுத்து அமர இருக்கின்றேன். பெற்றோர் பெருந்தைகளே, வாரத்தில் ஒரு நாளாவது அந்த குழந்தைகளுக்காக குடும்பத்திற்காக செலவிட்டு, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு 1000 சேருக்கு 1500 சேருக்கு அருகாமையில் போட்டிருக்காங்க. 1300 பேருக்கு மேலே தாய்மார்கள் தான் இருக்கும். தம் குழந்தைகளினுடைய அழகழகான நடனங்களையும் செல்ல பேச்சுகளையும் யாழினிது குழலினிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையான பேச்சை கேட்குவதற்கு அவங்களும் கட்டாயம் வந்திருக்கணும். அந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்காக வாரத்தில் ஒரு நாளை செலவழித்து குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு சந்தோஷமாக குடும்பத்தை கொண்டு சென்றால் தாய் தந்தை உறவு, பெற்றோர்களை பேணி காக்கும் விதம் அத்துணையும் அந்த குழந்தைகளுடைய மனதிலே பதியும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் நிறைய அறிவுரைகள் கூறினீங்க. கண்டிப்பாக நன்றி. சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த 2018 இந்த இடத்துல இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆண்டு விழா ஆரம்பிச்சது. அப்போ சார் தான் வந்து வாழ்த்துறை வழங்கினாங்க. அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் யாருன்னா சார் தான். நான் அவர்களை பார்க்கும்போது கடின உழைப்பாளி. 25 ஆண்டுகளாக வீரசிகாமணியில் வெற்றிகரமாக ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் விவேகானந்தா ஜூப்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடத்திட்டு வராங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா விவேகானந்தா காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ அவர்களுடைய உழைப்பு அதில் நன்றாக தெரிகின்றது. அவர்கள் தான் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். என்னுடைய மனைவிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், அவர்களை பாருங்கள், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு இறைவன் வெற்றியை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க இந்த இடத்துல இருந்து வாழ்த்துறை வழங்கினாங்க. அதே போன்று நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இறைவன் அவர்களால் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவருடைய வாழ்த்துறைக்கு பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து வாழ்த்துறை வழங்க நமது தலைமை சிறப்பு விருந்தினர் டாக்டர் திரு டி சதன் திருமலைக்குமார், MBBS MLA, சட்டமன்ற உறுப்பினர், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இதில் இருக்கு. நடைபெற்று கொண்டிருக்கின்ற பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் முன்னிலை ஏற்றிருக்கின்ற என்னுடைய பள்ளி தோழர், என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய காஜா முகைதீன் அவர்களே, அவர்களோடு இங்கு இணைந்து அமர்ந்திருக்கின்ற பள்ளிவாசல் ஜமாத் தலைவர், என் உடன் பிறந்த சகோதரனின் வகுப்பு தோழர் பொறியாளர் அவர்களே, மற்றும் விவேகானந்தா பள்ளி குழுமத்தின் தலைவர், நம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆருயிர் கல்யாணி சுந்தரம் அவர்களே, மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய செயலாளர் உள்ளிட்ட
பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களே, நண்பர்களே, பார்க் அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர்களே, மற்றும் வாசுதேவநல்லூர் ராயகிரியிலிருந்து வந்திருக்கின்ற கல்வியாளர்களே, மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, இப்பள்ளியின் தாளாளர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த இந்த முன்னிரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளி ஆண்டு விழா என்பது இந்த பள்ளியின் அந்த அகடாமிக் இயரில் இறுதி நேரத்தில் நடைபெறுகின்ற எல்லா மாணவ செல்வங்களையும் ஒன்றாக வைத்து அவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்ய கொடுத்து அவர்கள் ஆற்றலையும் அறிவையும் வெளிப்படுத்துவதற்காக நடத்துகின்ற ஒரு நிகழ்வு. அந்த வகையில் நம்முடைய இந்த வெல்டன் நர்சரி பள்ளியில் இந்த பள்ளியினுடைய தாளாளர்னுடைய மாமனார் டிஎம்எஸ் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். அது மட்டுமின்றி இந்த வீட்டு பிள்ளைகள் என் பிள்ளைகளோட படித்தவர்கள். அதுபோன்று அதனால் நம்முடைய ஐயா விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தலைவர் அவர்கள் கூறியது போல் எதிர்காலத்தில் இந்த பள்ளி மேல்நிலை பள்ளியாக மலர்ந்து கல்லூரியாக வளர்ந்து இது ஒரு பல்கலைக்கழகமாக மலர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக இது எதிர்காலத்தில் பல்கலைக்கழகமாக வளரும். அது வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி என்பது, மனிதவள மேம்பாட்டில் கல்வி என்பது மிக மிக முக்கியம். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமென்றால் ஏவுகணைகள் தேவையில்லை, வெடிகுண்டுகள் தேவையில்லை, துப்பாக்கி தேவையில்லை, படைகள் ஏதும் தேவையில்லை. அந்த நாட்டின் கல்வியை வீழ்த்திவிட்டால், அழித்துவிட்டால், கல்வி வளர்ச்சியை குறைத்துவிட்டால் அந்த நாடு தானாகவே வீழ்ந்துவிடும். ஆகவே அப்படிப்பட்ட சிறந்த கல்வியை நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாங்களெல்லாம் ஒரு சாதாரண விடியலை சந்திக்காத குக்கிராமத்தில் பிறந்தவன் நான். என் தாய் அந்த காலத்தில் எங்களை காலையில் 5 மணிக்கு எழுப்பி, அப்போமெல்லாம் எங்கள் ஊரில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஒரு லாந்தர் விளக்கை வைத்து அதில் படிக்க வைப்பார். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க வைப்பாங்க. அவங்க எங்களையெல்லாம் அப்படி படிக்க வைத்ததுனால தான் நாங்கள் மருத்துவராக ஆக முடிஞ்சிச்சு, பொறியாளர்களாக ஆக முடிஞ்சது. ஆகவே தாய் தான் பிள்ளையை, தாய் தான் ஒரு குழந்தை எந்த நேரம் சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, எந்த உடை அதுக்கு பிடிக்கும் என்பதை மிகவும் துல்லியமாக அறியக்கூடியவர் தாய். ஆகவே தாய்தான் அதை கவனமாக இருந்து பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். நம்முடைய ஐயா விவேகானந்தா கல்லூரியின் தலைவர் சொன்னது போல் தாய் தான் முதல் டீச்சர். அதுதான் ஃபின்லாந்து போன்ற மேலை நாடுகளில் 7 வயதில் தான் 1ஆம் வகுப்பில் சேர்ப்பாங்க. அதுவரை அந்த குழந்தைக்கு டீச்சர் தாய் தான். தாயோடு இருக்க வேண்டும் அந்த குழந்தை 7 வயது வரைக்கும். அதன் பின்புதான் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று அந்த நாட்டில் அப்படி ஒரு சட்டம். அந்த 7 வயதில் பள்ளியில் சேர்ந்த பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் அகில உலக அளவில் புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலை செய்கின்றார்கள் இன்றும். அதனால் தாய் தான் ஒரு பிள்ளையை
கல்வியிலும் மற்ற அறிவிலும் சிறந்து விளங்க செய்ய முடியும். ஆகவே தாய்மார்கள் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று வள்ளுவர் சொன்னது போல் உங்கள் பிள்ளைகள் படித்து பெரிய அறிஞர்களாக, பெரிய மேதைகளாக, போற்றத்தக்கவர்களாக வர வேண்டும். அதனால் இந்த உலகமே அவர்களை பாராட்ட வேண்டும், இந்த உலகமே அவர்களால் வாழ வேண்டும் என்பதை அறிந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனத்தோடு படிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக்கொண்டு காலத்தின் அருமை கருதி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய வாழ்த்துறைகள் வழங்கியிருக்கிறாங்க. நம்ம கல்யாண சுந்தரம் சாராக இருந்தாலும் சரி, நம்முடைய எம்எல்ஏ சாராக இருந்தாலும் சரி, இந்த நிறுவனம் இன்னும் வளர வேண்டும், கல்லூரியாக மாற வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்கியிருக்கிறாங்க. அதே போன்று இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், டாக்டர், வக்கீல், ஜட்ஜு போன்றவர்களாக உயர வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்கியிருக்கிறாங்க. கண்டிப்பாக சார், எங்களால் முடிந்த அளவிற்கு இந்த பகுதியிலே இந்த பிள்ளைகளுக்கு அதிகமான கல்வியை கொடுத்து கண்டிப்பாக இந்த பள்ளியிலிருந்து இந்த நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய, ஒவ்வொரு துறையிலும் சேவை செய்யக்கூடிய கண்டிப்பாக அவர்கள் வருவார்கள் என்பதை இந்த நேரத்திலே இறைவனுடைய அருளால் கேட்டுக்கொள்கின்றோம், தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. விருந்தினர் ஜனாப் எஸ் சேட் மிஷ்கின், தொழிலதிபர் மதினா ஸ்டோர்ஸ், புளியங்குடி அவர்களுக்கு நமது பள்ளியின் தாளாளர் நினைவு பரிசினை வழங்கி வரவேற்பார்.